அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் எண்ணெய் தட்டுப்பாடை தற்பொழுது இல்லாமல் இருக்க பல்வேறு வகைகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஈரானில் உள்ள ஹார்மஸ் நீரிணையிலிருந்து 2 நாட்டு கப்பல்கள் மட்டுமே தான் வெளியே சென்றிருக்கின்றன. ஒன்று சீனாவிற்கு, இன்னொரு நாடு இந்தியாவிற்கு தான் அங்கு எண்ணெய் கப்பல்கள் மற்றும் எல்பிஜி கேஸ் கப்பல் வந்து சேர்ந்துள்ளன. வேறு எந்த கப்பலையும் ஈரான் அனுமதிக்கவில்லை. இந்த நிலையில்தான் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு திடீரென்று ஒரு செய்தியானது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தந்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் சீனாவை நோக்கி கப்பல் மூலம் சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கப்பலானது தெற்கு சீன கடலில் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் அந்த கப்பல்கள் யூட்டன் அடித்து இந்தியாவை நோக்கி வருகிறது என்பது மிக வியப்புக்குரிய செய்தியாகும். இது எந்த வழியில் எப்படி நடத்துகிறார்கள்? இது புடினுக்கும் பிரதமர் மோடிக்கும் உள்ள உறவின் காரணமா, அல்லது இதில் ஜின்பிங்கும் ஈடுபட்டிருக்கிறாரா என்பது ஒரு இன்று தற்போது வரை புதிராக இருந்தாலும், சீனாவுக்கு சென்ற ரஷ்யா எண்ணெய் கப்பல் அங்கிருந்து யூட்டன் அடித்து தெற்கு சீன கடலிலிருந்து இந்தியாவின் துறைமுகமான மங்களூர் துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய செய்தியாகும். அது மட்டுமல்லாமல் கடந்த வாரத்தில் மட்டும் ரஷ்யாவில் இருந்து 3 கோடி பேரல்கள், 30 மில்லியன் பேரல்கள் எண்ணெயானது இறக்குமதி செய்யப்பட்டு விட்டது. தற்பொழுது எத்தனை கப்பல் அங்கிருந்து வருகின்றன என்ற விவரத்தையும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஆயில் வெசல்ஸ் கிராக்கர் டாட்டா, அதன்படி வந்த செய்தி என்னவென்றால், சீனாவிற்கு சென்ற அக்வா டைட்டன் என்ற எண்ணெய் கப்பலானது சவுத் சைனா சீயில் யூட்டன் அடித்து மங்களூரை நோக்கி வருகிறது. இந்த மாதம் மார்ச் 26ஆம் தேதி மங்களூர் துறைமுகத்தை வந்து அடைந்துவிடும். அதை தவிர இன்னொரு ஆயில் டேங்கரான வாட்டெக்ஸ் டாட்டா, அதன்படி அப்ராமேக்ஸ் என்ற ஆயில் டேங்கர் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது இந்திய துறைமுகத்திற்கு அதுவும் மார்ச் மாதம் 3வது வாரத்தில் வந்து சேர்கிறது. இப்படி மொத்தமாக 7 எண்ணெய் கப்பல்கள் ரஷ்யாவிலிருந்து சீனாவுக்கு சென்றது யூட்டன் அடித்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதில் இன்னொரு கப்பலான சூயஸ் மேக்ஸ் என்ற ஆயில் டேங்கரானது மார்ச் மாதம் 25ஆம் தேதி இந்தியா வந்து சேர்கிறது என்ற தகவலும் வெளியிடப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 7 கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் இந்தியா நோக்கி வருகிறது. ஏற்கனவே 3 கோடி பேரல்கள் ரஷ்ய ஆயில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 7 கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே ஈரானிலிருந்து 2 ஆயில் டேங்கர்கள், 2 எல்பிஜி டேங்கர்கள், அதாவது கிட்டத்தட்ட 92 லட்சம் மெட்ரிக் டன் எல்பிஜி டேங்கரானது வந்து சேர்ந்துள்ளது. இது இல்லாமல் இன்னொரு கப்பல் சென்லாங் என்ற கப்பல் ஈரானுக்கு தெரியாமலேயே இந்தியாவை நோக்கி வந்து சேர்ந்து விட்டது என்ற தகவலும் ஏற்கனவே இருக்கிறது. ஆக இந்தியா ஆயில் பிரச்சனை மற்றும் எல்பிஜி கேஸ் பிரச்சனையை சத்தமில்லாமல் ஏதோ ஒரு வகையில் சாதித்து கொண்டிருக்கிறது என்பது உலக நாடுகளுக்கும் ட்ரம்புக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்க வேண்டும். ஏற்கனவே ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று சொன்ன போதும் சரி, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிக் கொள்ள 30 நாள் என்று சொன்ன போதும் சரி, இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்து கொண்டுதான் இருந்தது. இதை இந்திய அரசு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் அறிவித்திருந்தது. நாங்கள் யாருடைய உத்தரவுக்காகவும் காத்திருக்கவில்லை. வழக்கம்போல ரஷ்யாவில் நாங்கள் எண்ணெயை இறக்குமதி செய்கிறோம் என்று தெரிவித்திருந்தது. ஒருவேளை இந்த வழியில் ஏற்கனவே சீனா சென்ற கப்பல் யூட்டன் எடுத்து இந்தியா வந்துள்ளதா என்ற கேள்வி எழுந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அதேபோல் தற்பொழுது வெளிப்படையாகவே ரஷ்யாவில் இருந்து பால்டிக் சி
பகுதியிலிருந்து தெற்கு சீன கடலுக்கு சென்ற ரஷ்ய ஆயில் கப்பல் அங்கு யூட்டன் அடித்து இந்தியா வந்து சேர்கிறது என்பது மிகப்பெரிய இந்தியாவின் ஒரு டிப்ளமேட்டிக் விக்டரி, ராஜதந்திர வெற்றியாக பார்க்கப்படுகிறது.